Please subscribe Sadhguru Sai Creations. இந்த கோடை காலத்தில் எல்லாருக்குமே உடலில் பித்தம் அதிகமாக தான் இருக்கும். ரத்தத்தில் இந்த பித்த நீர் அதிகமாக சேரும் பொழுது கண் எரிச்சல், சரியாகவே தூக்கம் வரல, இல்லை நமக்கு ஸ்கின்ல ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, சருமம் ரொம்ப வறண்டு போகிற மாதிரி. அப்போ பித்தத்தினால் ஒரு நோய் வருதுன்னா அது நம்மளால் தாங்க முடியாத அதை சிம்டம்ஸ் பார்த்தோம்னா எரிச்சல் அதிகமாக இருக்கிறது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 வாரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 200 ml இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது எவ்வளோ நாட்பட்ட பித்தமாக இருந்தாலும், பிளட் ப்ரெஷர் உங்கள் உடலில் இருந்தாலும், முக்கியமாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் இருந்தாலும், பிளட் வெசல்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மோஷன் போகும்போது ஸ்டூல்ஸ் ரொம்ப ட்ரையாக வரும், அதனோட ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். இதை காலையிலையும் இரவும் 2 வேளை நீங்கள் 1 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. பித்தம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது பித்தம் அதிகமாக இருக்கிறது. எதனால் இந்த பித்தம் உடலில் அதிகமாகுது? சித்த மருத்துவத்தில் 3 தோடங்கள் இருக்கு இல்லையா? வாதம், பித்தம், கபம். இந்த பித்தம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இப்போது இந்த கோடை காலத்தில் எல்லாருக்குமே உடலில் பித்தம் அதிகமாக தான் இருக்கும். ரத்தத்தில் இந்த பித்த நீர் அதிகமாக சேரும் பொழுது உடலில், அதாவது இது வெப்பம் அப்படின்னே சொல்லுவோம். பித்தம் அப்படின்னு சொல்கிறது உடல் வெப்பத்தையும் சித்த மருத்துவத்தில் குறிக்குது. இதை சார்ந்து வரக்கூடிய உடல் தொந்தரவுகள் நிறைய இருக்குது. இந்த பித்தத்தை சமாளிச்சிட்டோன்னாவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் சரியாகுங்க. தலைமுடி உதிர்தலில் இருந்து திடீர்னு ஒற்றை தலைவலி வந்துருச்சுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண் எரிச்சல், சரியாகவே தூக்கம் வரல, இல்லை நமக்கு ஸ்கின்ல ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, சருமம் ரொம்ப வறண்டு போகிற மாதிரி, சில நேரங்களில் தோல் அரிப்பு ஏற்படுறது. பித்த நீர் அதிகமாச்சுன்னா நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறது இந்த ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்கிற இந்த காமாலை பிரச்சனையும் நிறைய பேருக்கு வருது. ஒரு பக்கம் கண்டிப்பாக இது இன்ஃபெக்ஷனால் வந்தாலும் அதில் உடலில் என்ன நடக்குதுன்னா அந்த பித்த நீர் அதிகமாக செக்ரேட் ஆகி உடல் முழுவதும் ரத்தத்தில் பரவுறது தான் நம்ம இந்த காமாலை, ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே பித்தம் அதிகமாகிறதுனாலையும். இன்னொரு முக்கியமான விஷயம் பிளட் ப்ரெஷர். இன்றைக்கி ஏஜ், அதாவது வயது வரம்பு இதுதாங்க. பிளட் ப்ரெஷர் வருதுன்னா ஒரு 45-50 இயர்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிற காலம் போயிட்டு 25 இயர்ஸு 30 இயர்ஸ்லேயே இன்றைக்கி நிறைய பேருக்கு பிபி அதிகமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இதுக்கு எல்லாமே உடலில் இந்த பித்தம் அதிகரிச்சிருக்கிறது காரணமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உள்ளங்கால்லையும் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். அப்படி கால் பாதம்லாம் ரொம்ப வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறது, உள்ளங்கையில் ரொம்ப வெடிப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பித்தம் சார்ந்து. ஒரு சிலருக்கு இந்த கரப்பான் பிரச்சனையெல்லாம் இருக்கும், எக்ஸிமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த பிரச்சனையும், அது பித்தத்தினால் வரக்கூடிய கரப்பான் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதோடைய சிம்டம்ஸ் ரொம்ப தாங்கவே முடியாதுங்க. அடிக்கடி ப்ளீடிங் வர மாதிரியே இருக்கும், ரத்தம் கசிவு ஏற்படுற மாதிரி, ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறது, க்யூர் ஆகிற மாதிரி திரும்பவும் எக்ஸிமா வர ஆரம்பிச்சிடும். ஸோ கை கால்கள்லாம் அதிகமான வெடிப்பு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ரொம்ப கருத்து போகிற மாதிரி இருக்கிறது. அப்போ பித்தத்தினால் ஒரு நோய் வருதுன்னா அது நம்மளால் தாங்க முடியாத அதை சிம்டம்ஸ் பார்த்தோம்னா எரிச்சல் அதிகமாக இருக்கிறது. பைல்ஸ், அதாவது மூலம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த பிரச்சனையும் பித்தத்தினால் வருதுன்னா எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கே தெரியாமல் ப்ளீடிங்கும் அதிகமாக இருக்கும், ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போது அடிப்படையில் இந்த பித்தத்தை எப்படி நம்ம குறைக்கலாம்? ஸோ பித்த உடம்பு இருந்துச்சுன்னா நீங்களே கரெக்டாக சொல்லுவீங்க, எனக்கு பித்தம்ங்க, அதிகமான உடல் சூடு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போது என்னென்ன காரணம், நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம உடலில் பித்தத்தை அதிகரிக்க செய்யுது. என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு முறையில் அதிகமான இந்த ஆயில், ஸோ எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, லேட் நைட்டில் ஃபுட் நிறைய எடுக்கிறது, சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இது எல்லாமே நம்ம உடலில் பித்தத்தை அதிகரிக்க செய்யுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் புளிப்பான காரமான உணவுகளை நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் பித்தம் அதிகமாகும்.
இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம உடலில் பித்தத்தை அதிகரிக்க தான் செய்யுது. இன்னொரு முக்கியமான விஷயம் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறது, அந்த 3 தோடங்களையும் நீங்கள் சமநிலைப்படுத்தணும்னா எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். ஸோ எண்ணெய் குளியல்னால் வாதத்துக்கு தானே, அப்படி கிடையாதுங்க. 3 தோடங்களை சமநிலைப்படுத்துறதுக்கும் எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த எண்ணெய் குளியல்லாம் இப்போது எவ்வளோ வருஷம் ஆகியும் நம்ம எடுக்காமல் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் குளியல் எடுக்கும்போதும் பித்தம் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சுட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும். சரிங்க, வாரத்துக்கு 2 நாள் நல்லா நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் எண்ணெய் குளியல் எடுக்கலாம். இல்லை பித்தம் குறையணும் அப்படின்னா சிம்பிளாக இதற்கு ஜம்பீர தைலம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம், அர்க்காதி தைலம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த எண்ணெய் குளியல் எடுக்கிறதுக்கு இந்த ஜம்பீர தைலம், அர்க்காதி தைலம்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னா, லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 minutes ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் குளிச்சிருங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 வாரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது நமக்கு பித்தம் குறையணும் அப்படின்னா எலுமிச்சை சாறு. ஸோ இதுக்கு எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் பித்த சமனினே ஒரு பெயர் இருக்குது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் சீரகத்தோடு சேர்த்து. ஸோ எப்படின்னா இந்த சீரகம் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, சீரகத்தை நல்லா பொடி செய்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டுட்டு ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு அதில் விட்டுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கணும். காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 200 ml இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான பித்தம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ பித்தம் குறைய குறைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. 2 விஷயம் இதில் கவனமாக பார்க்கணும். என்னென்னா நமக்கு ஜாயிண்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும், இன்னொன்று ஃபேட்டி லிவர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பித்தம் அதிகமாக இருந்தால் கல்லீரல் தான், ஏன்னா கல்லீரலில் தான் நமக்கு வந்து பித்த நீர் எல்லாமே செக்ரீட் ஆகுது. அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போது நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளவு நாட்பட்ட பித்தமாக இருந்தாலும், பிளட் ப்ரெஷர் உங்கள் உடலில் இருந்தாலும், முக்கியமாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் இருந்தாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உப்பு இல்லாத மணத்தக்காளி வற்றல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு வேப்பம் பூ எடுக்கணும். ஸோ வேப்பம் பூ அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுவும் பித்த சாமணி தான். இதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா வெந்நீரில் கலந்து காலையிலும் இரவும் 2 வேளை உணவு எடுப்பதற்கு முன்பு, நீங்கள் காலையிலையும் நைட்டும் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி, அரை மணி நேரம் முன்னாடி இதை வெந்நீரில் கலந்து குடிச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, சரியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகலை, ஸோ நெஞ்சிலேயே உங்களுக்கு எதிர்த்துட்டு வந்துட்டே இருக்குது, ஸோ பித்தத்தினால தலைவலி அதிகமாக வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும்போதே வாய் கசப்பாக இருக்குது, சில நேரம் வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா இந்த மணத்தக்காளி வற்றலும் இந்த வேப்பம் பூவும் சேர்த்து இந்த பொடியை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை வந்து காலையிலையும் இரவும் 2 வேளை நீங்கள் 1 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. பித்தம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் சொல்கிறேன்னா பித்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் ரொம்ப சிவியராக இருக்குது. ரெக்டமில் உள்பகுதியில் இன்ஃப்ளமேஷன், அதாவது பிளட் வெசல்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மோஷன் போகும்போது ஸ்டூல்ஸ் ரொம்ப ட்ரையாக வரும், அதனோட ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும், ஆனல் ஃபிஷரும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் ஆனஸில் நிறைய பேருக்கு ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்ப்போம். அது சரியாகணும்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இரவு தூங்கும்பொழுது இந்த பிஞ்சு கடுக்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ தவறாமல் இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை எப்படி பயன்படுத்தினா, ஒரு 3 சிட்டிகை அளவு ஒரு 1/2 கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து நைட் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. சாதாரணமாக கடுக்காய் பொடி எடுப்பீங்க, இந்த பிஞ்சு கடுக்காய் பொடி ஒரு 3 சிட்டிகை அளவு. பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க, இதனால் மலச்சிக்கல் இருக்கிறவங்க தாராளமாக இரவு மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ உணவு நீங்கள் சமைக்கும்போது இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பித்த சாமணி அப்படின்னு சொல்லலாம். சீரகாதி சூர்ணமும் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதையும் பயன்படுத்தலாம். ஸோ எதற்காக சொல்கிறேன்னா, பித்தம் அப்படின்னு சொல்கிறது நம்ம
உடல் முழுவதுமே, ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதை சரி செய்யணும்னா இந்த சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் பயன்படுத்துங்க. ஸோ பித்தம் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.